வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரோட்ருவாவில் நம்ம வந்திருக்க நெக்ஸ்ட் இடத்தோட பேர் ஹெல்ஸ் கேட். பேரே ஒரு மாதிரி இருக்குல்ல. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோதர்மல் ரிசர்வ். இது தமிழில் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், தமிழில் ஜியோதர்மல் ரிசர்வ்னால் என்னென்னு. நிலச்சூடு களஞ்சியம் அதுக்கு பேர். என்னாச்சு? அங்கே தான் போகிறோம், வா. ஸோ பூமிக்கு உள்ளே இருக்கிற அந்த வெப்பம் இருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம். நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரில, பட் இது ஒரு மஸ்ட் டூ. ரோட்ரோ வரும்போது கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதான் நாங்கள் இப்போ செக் பண்ண வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் வாங்க போகலாம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அந்த மேப்பில் ஒவ்வொரு இடத்தையும் மார்க் பண்ணி அந்த என்ன இடம் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது இது நம்பர் 6 விச் இஸ் கால்ட் ஹுருட்டினி. ஹுருட்டினி இந்த பேருங்கிறது மௌரி பிரின்சஸோட பேராம். இந்த இடத்த டிக்கிட்டெரி அப்படின்னு கூப்பிடும்போது அவளுக்கு பிடிக்காதனால அவள் இறந்துட்டாள். அவங்க அம்மா அவள் உடம்பை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துலன்னு நினைக்கிறேன். இந்த இடம் 15 meters deep and has got pH of 3.5. இதுதான் சல்ஃபரஸ் வாட்டர். இந்த சல்ஃபரஸ் வாட்டர் தான் நம்ம அந்த ஸ்பாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குப்புன்னு இருக்கு. இவ எங்கள் குழந்தை ஷி இஸ் வெரி எக்ஸைட்டட் டு கோ அந்த ஸ்பா. வாங்க ஸ்பாக்கு போய் பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த சல்ஃபர் பூல் 98 degrees. அதெல்லாம் பட்டா அப்படியே உருக்கிறோம், ஃபுல் ஆசிடு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் ஆதிரா, வில் கோ தேர் சூன். ஓகே, இது அன்லைக் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஹுருட்டினி, அது மாதிரி இல்லாமல் இது pH லெவல் ரொம்ப ஆசிடிக். ஸோ 1.8 நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற ஹீட்டுமே 98 degrees. இது குளிக்கிற இதமாலாம் இருக்காது. அந்த எல்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் சல்ஃபர், ஹை சல்ஃபர் கண்டென்ட்டாக. நல்லா சூடாக இருக்குது இங்கே வெளில இருந்து பார்க்குறதுக்கு. தண்ணி மௌரி கலெக்ட் பண்ணுவாங்களா, மௌரி மக்கள் கலெக்ட் பண்ணி அந்த காலத்தில், இப்போ கிடையாது, அந்த காலத்தில் ஸ்கின் டிசீசஸ் அண்ட் இன்செக்ட் பைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் டைல்யூட் பண்ணி இன்செக்டிசைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ சூடாக இருக்கே, அது அவங்க எதை வச்சு கலெக்ட் பண்ணியிருப்பாங்க? ஆச்சரியம். எனக்கு பின்னாடி தெரியுதுல, இது நியூசிலாண்டோட லார்ஜஸ்ட் மட் வால்கனோ. யூஸ்வலாக மட் வால்கனோ 1 meter வரைக்கும் தான் போகுமா ஹைட்டில். இது 3.2 மீட்டருக்கும் மேலே, அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. இது நியூசிலாண்ட்லேயே இதான் பெருசு. பா, அதே மாதிரி அந்த சல்ஃபர் ஸ்மெல்லு இத்தனைக்கும் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதை மீறியுமே அப்படியே குப்புன்னு அடிக்குது.
வா, இயற்கை வந்து ஆச்சரியமானது தான். உள்ளேருந்து எப்படி கொப்பளிச்சிட்ருக்கு பாருங்க. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 100 டிகிரியாவது இருக்கும் உள்ள. சான்ஸே இல்லை. இதோட பேர் வந்து சோடோம் அண்ட் கொமரா. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்காருன்னா, பைபிளில் 2 ரொம்ப பாவம் பண்ணவங்களோட பேர் வந்து சோடோம் அண்ட் கொமரா. அதுதான் இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட்டுக்காக வேண்டி அந்த பேரை வச்சுருப்பாங்களோன்னு தோணுது. இயற்கை ஆச்சரியமானதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த ஹெல்ஸ் கேட்டில் ஒரு பக்கம் இப்படி ஃபுல்லாக சல்ஃபர் அது இதுன்னு ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே கான்ட்ராஸ்டாக வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம டிக்கெட்டில் ஒரு மௌரி காவிங் செஷன் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தேவையான வுட் அண்ட் டூல்ஸ் அவங்களே தந்துடுவாங்க. இது நம்மளே செஞ்சு ஒரு மெமரிக்காக வேண்டி சொவினியர் மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம ஜியோ தெர்மல் ரிசர்வ் அங்கே இருக்கிற எல்லா சல்ஃபர் நிறைந்த சல்ஃபர் பூல்ஸ் பார்த்தாச்சு. முடிச்சுட்டு இந்த இடத்தோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா, மட் ஸ்பான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சல்ஃபர் கலந்த மட் இருக்குல்ல, அது வந்து நல்ல உடம்புல கதன்னு தேய்ச்சிட்டு அப்படியே ஸ்பாவில் போய் அப்படியே ரிலாக்ஸாக குளிக்கிறது. ஸோ நம்ம டிக்கெட்டில் அதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மட் ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். நியூசிலாண்டில் இந்த மட் ஸ்பா கான்செப்ட் ரொம்பவே ஃபேமஸ். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரோட்ருவாவில் ரொம்பவே ஃபேமஸ். இந்த மண்ணை உடம்புல தேய்ச்சி இங்கே இருக்கிற சல்ஃபர் கலந்த தண்ணியில் குளிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு மௌரி கலாச்சாரத்தில் சொல்கிறாங்க. குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். செம்ம ரிலாக்ஸிங்காக இருந்தது. அப்படியே விட்டால் நான் தூங்கிடுவோம் போல இருக்குது. அப்படியே ஜம்முன்னு இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் வந்து ரோட்ருவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் டூ. அதுக்கு பேர் வந்து ரெட்வுட் ட்ரீ வாக். நைட்டில் பண்ணணும். எஸ், ஆனால் நைட்டில் பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஆமாம், நான் வந்து 9:15 வந்து நின்னாங்க க்யூவில். இப்போ மணி வந்து 11:15. இப்போ தான் உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருக்கு. இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு 40 மரம் கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து 75 மீட்டர் டால். எல்லா மரத்தையும் அழகாக ஒரு நேரோ பிரிட்ஜ் மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீ நடந்து போகிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீ வாக் முடிச்சிட்டோம். என்னோட ஒப்பீனியன் வந்து இட் வாஸ் ஓகே. இவங்க வெப்சைட்டில் போட்டிருந்த மாதிரி ஆஹா ஓஹோலாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஓகே. ரோட்ருவா வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் டைம் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஸ்கிப் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக எதுவும் மிஸ் ஆக போகிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ட்ரீ வாக் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சாச்சு. நைட்டு 12 மணி வேறு ஆயிடுச்சு. நம்ம vlog முடிச்சுக்க வேண்டியதான். பார்த்தே கீழே விழுந்துருவேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேக் கேர். I'll see you guys in the next vlog. Bye.